மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். காஸ்டியூம் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களோட காஸ்டியூமை நீங்கள் எங்கே இருந்தாலுமே எங்ககிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணணுன்ற தேவை இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டான்ஸ் காஸ்டியூமை நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு டெய்லர் கிட்ட காஸ்டியூம் ஸ்டிச் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கணுன்னாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்டர் ஆர்ம்ஸ் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து அண்டர் ஆர்ம்ஸ்லேருந்து இன்ச் டேப் இப்படி கொண்டு வந்து, ஸோ இங்கே சென்டரில் இந்த 3 ஃபிங்கர்ஸ் அப்படி உள்ளே வச்சுட்டு இங்கே என்ன நம்மளுக்கு மெஷர்மெண்ட் காமிக்குதோ இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்ட், செஸ்ட் அண்டர் ஆர்ம்ஸ். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இது வந்து பஸ்ட் ரவுண்ட். ஸோ பஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல எடுக்கிற அளவு லோவர் செஸ்ட் ரவுண்ட். அதுக்கும் கீழே நம்ம வந்து ஸ்கர்ட் கட்டுவோம் இல்லையா, ஸ்கர்ட் ஆர் பேண்ட் நீங்கள் எந்த இடத்துல கட்டிப்பீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து லோவர் வெயிஸ்ட் எடுக்கலாம். ஸோ லோவர் வெயிஸ்ட் இல்லைன்னா ஹிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு வந்து சீட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட், லோவர் ஹிப்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எடுக்கணும். ஸோ ஷோல்டருக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தான் வந்து ஷோல்டர். ஸோ நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எதர் கிட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணும்போது லாங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க, அண்ட் அடல்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக நம்ம சாரீக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸுக்கான லென்த் எடுக்கலாம். ஸோ ப்ளவுஸ்க்கான லென்த் எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, லாங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஹிப்ஸ் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதே வந்து அடல்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க, அவங்க வந்து சாரீ ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஷோல்டர்லேருந்து இப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ளவுஸ் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷோல்டரோட இந்த எண்டில் இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். அண்ட் எங்கே வந்து நம்ம ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கோமோ அதே இடத்துல இன்ச் டேப்பை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம லென்த் எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேண்ட் லென்த் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். பேண்ட் லென்த் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் எந்த இடத்துல கட்டுவீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் எடுக்கணும். ஆங்கிள் லென்த்ன்றது என்னென்னா, ஆங்கிள் ஏரியான்றது என்னென்னா நீங்கள் கொலுசு போடுறீங்க இல்லையா, அந்த கொலுசு எங்கே நிற்குமோ அங்கே வரைக்கும் எடுக்கணும். ஸோ இப்போது இங்கே நீங்கள் ஸ்கர்ட் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து கீழே நீங்கள் கொலுசு போடுற வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோர்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃப்ளோர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நீஸை பெண்ட் பண்ணும்போது, அரைமண்டி போடும்போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இன்னும் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் ஸ்கர்ட் பண்ண போகிறீங்க, ஸ்கர்ட் டைப் காஸ்டியூம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்கர்ட் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கர்ட் கட்டுற இடத்துல இருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து பேண்ட் லென்த் எடுத்துட்டு அதுலேருந்தே வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஸ்கர்ட் இந்த அளவில் கட் பண்ணால், ஐ மீன் இந்த அளவில் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் காஸ்டியூமுக்குன்னு சொல்லிட்டு கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கர்ட்கான அளவும் எடுத்துக்கலாம், ஆர் கால்குலேஷன் பண்ணியும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு அந்த கால்குலேஷன் தெரியும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ்.
ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தை ரவுண்ட் எடுத்து கொடுக்கலாம், நீ ரவுண்ட் எடுத்து கொடுக்கலாம், காஃப் ரவுண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அளவுகள்லாம் நீங்கள் எடுக்கும்போது இன்னுமே பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு டான்ஸ் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.